அனைவருக்கும் வணக்கம். ஆப்டிடியூட் பிவிக்யூ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த கொஸ்டின் நம்பர் 54 மட்டும் என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அந்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அதை பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 divided by 0.0101 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தென் என்ன பண்ணுவோம், அடிஷனை கேரி அவுட் பண்ணுவோம். சரியா? அப்போ பாருங்க, இந்த டேர்மை பாருங்க, நம்மளுக்கு என்ன வரும், இது நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு பாயிண்ட் இங்க என்ன இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு, இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு டிஜிட். ஓகேவா? இப்போ ஹோல் நம்பரா கிடைச்சு கன்சிடர் பண்ணுங்க. 1 into 1 என்ன வரும், 1ன்னு வரும். ஆனா புள்ளிக்கு அப்புறம் இங்க ஒரு டிஜிட், இங்கேயும் ஒரு டிஜிட். அப்ப எத்தனை வரணும், ஆக மொத்தம் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் வர்ற மாதிரி என்ன வரணும், அந்த 1 எழுதணும். ஓகேவா? ஓகே. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 0.0101 நம்ம 1ன்னு வச்சு கன்சிடர் பண்ணி 1 into 1 1 அப்படின்னு எழுதிடலாம். சரியா? அப்போ இந்த 1 எப்படி வரணும், இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, இங்கேயும் 2 டிஜிட் இருக்கு. அப்போ 2 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட் வர்ற மாதிரி எழுதணும், இந்த 1 எழுதணும். சரியா? எப்படி எழுதுறது, புள்ளிக்கு அப்புறம் 4 டிஜிட். ஓகேவா? அப்போ 0.0001 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இங்க என்ன இருக்கு, 0.0101. ஓகே. அப்போ பாருங்க, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு 0.0101 அப்படி கிடைக்கும். சரியா? டினாமினேட்டர்ல என்ன இருக்கும், 0.0101 அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ ரெண்டு என்ன ஆயிரும், எனக்கு கேன்சல் ஆகி ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், பார்ட் 2 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 61 என்ன சொல்லியிருக்காங்க, புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இன் த பாக்ஸ். ஓகேவா? இந்த குறியீட்டில் என்ன பண்ணுமா, சரியான குறியீட்டை இந்த கட்டத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி? அவ பாருங்க, நம்மளுக்கு என்ன இருக்கு, ஈக்குவலுக்கு அப்புறம் 10 அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அவ பாருங்க, நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிராக்கெட் அப்ரோச் பண்ணுவோம். அப்போ என்ன, பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு, 4 + 2. அப்போ இதுவும் என்னவா மாறி இருக்கும், எனக்கு பிராக்கெட்டை விட்டு வெளியே வரும்போது 6 அப்படின்றது இருக்கும். சரியா? அப்போ பிராக்கெட்டை முடிச்சிட்டோம், தென் என்ன பண்ணுவோம், நம்ம டிவிஷன் அப்ரோச் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 12 divided by 6 வேல்யூ என்ன வரும், எனக்கு 2 அப்படின்னு வருது. சரியா? அப்போ என்ன இருக்குது, 2, இங்க ஒரு ஆப்ரேஷன் வருது, எனக்கு 6 - 2 = 10 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி. அப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் சிம்பிள் இருக்கணும். சரியா? அது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன் இல்லை டிவிஷன் ஏதாவது ஒன்று இருக்க போகுது. சரியா? அப்போ பாருங்க, எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதை சப்ராக்ஷன் பண்ணா எனக்கு என்ன வரணும், எனக்கு 10 வரணும். ஓகேவா? சரி. அப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கே டிவைட் இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த டிவைட் அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இது டிவைட் இருந்தால் என்ன வரும், எனக்கு இங்கே 10 வர சான்ஸ் இல்லை. ஓகேவா? தென் என்ன பண்றேன், இங்கே மல்டிபிளை சிம்பிளை வச்சு பார்க்குறேன். ஓகே. என்ன வரும், இது 12 - 2 என்ன வந்திருக்கும், எனக்கு 10 வந்திருக்கும். சரியா? அப்போ ஒருவேளை இங்கே அடிஷன் சிம்பிள் இருந்தா எனக்கு இது 8 - 2 6 தான் வந்திருக்கும். இங்க சப்ராக்ஷன் சிம்பிள் இருந்தா எனக்கு என்ன வந்திருக்கும், 2 - 6 - 2 அப்படின்னு எனக்கு ரிசல்டன்ட் -6 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இதில் மல்டிபிகேஷன் சிம்பிள் இருந்தாதான் எனக்கு ஆன்சர் என்ன வருது, 10 ஈக்குவல் கரெக்டாக வருது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 62. ஓகேவா? சரி. என்ன கொடுத்துருக்காங்க, p⁻0 = அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? p⁻0க்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பேஸ் என்னவாலாம் இருக்கலாம்,
ஓகேவா? பவரில் 0 இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? எனக்கு 1க்கு ஈக்குவல். சரியா? பி என்னவா இருக்கலாம்? பி என்ன நம்பராக இருக்கலாம்? பி ஈக்குவல் டு 1 2 3 என்னனாலும் இருக்கலாம். ஓகேவா? ஏன் 0வாக கூட இருக்கலாம். ஓகேவா? 0/0 கூட என்னதான் எனக்கு 1 தான் ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அப்போ p/0க்கு என்னது? 1 தான் சமமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 63. இஃப் m is to n எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3:2. தென் ஃபைண்ட் த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4m + 5n டிவைடட் 4m - 5n. சரியா? அப்போ பாருங்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு ரேஷியோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் என்னது? எனக்கு 3, என்னோட வேல்யூ 2. சரியா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ரேஷியோ டாபிக்ல. அப்போ இது m n அப்படின்னு எழுதலாமா? இது 3 2 அப்படின்னு எழுதலாம். அப்போ எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துட்டு என்ன பண்ணோம், அந்த எக்ஸ்பிரஷன்ல அப்படியே அப்ளை பண்ண போறோம். சரியா? அப்போ எம்முக்கு பதிலாக 3, 4 × 3 + 5 × 2 டிவைடட் 4 × 3 - 5 × 2. சரியா? அப்போ இது ஒரு 12 + 10. இங்க 12 - 10. அப்போ 12 + 10 எவ்வளோ வரும்? எனக்கு 22 அப்படின்னு வரும். 12 - 2 எழுது 10 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் 11/1. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி எழுதலாம். 3:2 3/2 எழுதலான்னு பார்த்தோம். சரியா? அதே மாதிரி நான் 11/1 எப்படி எழுதலாம்? 11:1 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 64. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் x = √3 + 1 then the find the value of x. என்ன கொடுத்துருக்காங்க? x - 2/x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா? எனக்கு √3 + 1. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x - 2/x the whole square. இதுக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ இந்த பாருங்க, இந்த √3 + 1 இந்த எக்ஸ் பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு டினாமினேட்டர்ல என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு ரூட் வேல்யூ தான் கிடைக்கும். சரியா? நம்மளுக்கு ஆன்சர்லாம் பாருங்க எல்லாமே என்ன இருக்கு? ஹோல் நம்பரா இருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு கீழே √3 வராம, அப்போ பாருங்க இந்த ஃபேக்டர்ல நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த எக்ஸ் பதிலாக இந்த 2x இதுல என்ன வரப்போகுது? எனக்கு 2 டிவைடட் பை √3 + 1ன்னு வரும். சரியா? அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், இந்த √3 காஞ்சுகேட் எடுக்க போறேன். சரியா? இந்த √3 + 1க்கு என்ன பண்ண போறேன், காஞ்சுகேட் எடுத்தா தான் கீழே எனக்கு இது ஹோல் நம்பரா மாறும். சரியா? அப்போ இதோட காஞ்சுகேட் என்னது? காஞ்சுகேட் எனக்கு √3 - 1. சரியா? -1. மேலே கீழே என்ன பண்ணுறோம், இந்த ரூட்டை வெளியே எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், காஞ்சுகேட் எடுத்திருக்கோம். மேலே கீழே என்ன எடுக்கிறோமோ அதே தான் என்ன பண்ணோம், நம்ம நியூமரேட்டர்லையும் எடுக்க போகிறோம். சரியா? ஓகே. அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு மேலே இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 √3 - 2 அப்படின்னு கிடைக்கும். கீழே என்ன இருக்கு, எனக்கு x + y x - y அந்த ஃபார்மெட்டில் இருக்கு. சரியா? அப்போ என்ன வந்திருக்கும், எனக்கு √3 whole square - 1 whole square. சரியா? x + y x - y இது எதோட ஃபார்முலா? x² - y² ஃபார்முலா. சரியா? ஓகே. அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு இதில் காமனா 2 வெளியே எடுத்தா என்ன கிடைச்சிரும், எனக்கு √3 - 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே √3 ஸ்கொயர் பண்ணால் 3 1 ஸ்கொயர் 1. சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும், எனக்கு 2 இங்கே √3 - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இந்த 2 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு இந்த 2 என்னது 2xக்கு பதிலாக என்ன கிடைக்குது,
√3 -1 அந்த வேல்யூ கிடைக்குது. சரியா? இப்போ எக்ஸ்குள்ள வேல்யூ எழுதுங்க. நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த 2/xோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். √3 -1. சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதுங்க. எக்ஸுக்கு பதிலா என்ன எழுத போகிறோம்? √3 + 1 மைனஸ் என்னது நம்ம கண்டுபிடிச்ச √3 -1 டிவைடட் என்னது டிவைடட். சரியா? ஓகே, இதான் எழுதிட்டோம்ல. இதான் என்னது எனக்கு வேல்யூ. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இது ஸ்கொயர். ஓகேவா? ஓ பாருங்க, எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு இது √3 இங்கேயும் √3. அப்போ இதை வெளியே எடுக்க மாட்டே வரும் -√3 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இந்த √3யும் இந்த √3யும் கேன்சல் ஆயிரும். சரியா? இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ், அதனால இப்போ என்ன ஆயிரும்? இது +1 மாறிடும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 1 + 1, அப்போ என்ன இருக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 2² எவ்வளவு? 4. அதான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இல்லை இது ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்? இங்கே √3க்கு அப்புறம் ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இருந்து இந்த மாதிரி வேல்யூ கேட்குற இடத்துல எக்ஸுக்கு அப்புறம் மைனஸ், அதாவது எக்ஸோட வேல்யூ √3 ஒரு ப்ளஸ்ஸுக்கு என்ன √3க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? √3யோ √2 ஏதோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் வேல்யூ இருந்து இந்த எக்ஸுக்கு அப்புறம் இங்கே மைனஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? நம்மளோட இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இங்கே மைனஸ் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 65 என்ன சொல்லியிருக்காங்க? x⁴ -1 divided by x² + 1 = 8. Then find the value of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, எனக்கு இது இந்த x⁴ -1 இதை நான் எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுத போறேன் அப்படின்னா x² என்னது x⁴2 the whole square minus 1² power whole square. சரியா? இப்படி எழுதுறேன். ஓகே, அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a² minus b² இல்லை என்ன சொல்லலாம்? x² minus y² ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? x + 1. சரியா? இதில் எக்ஸுங்கிறது எக்ஸே எடுத்துக்கிடுவோம், ஒய்க்கு பதிலாக 1 வச்சிருக்கோம். அப்போ x + y, அதாவது x + 1. வேற என்னது? x - y, அதுக்கு பதிலாக x - 1. ஓகேவா? அப்போ கீழே x² + 1 அப்படிதானே? ஓகே, நம்மளுக்கு என்ன இருக்கும்? இங்கே x² இருக்கு. ஓகேவா? அப்போ இதை பாருங்க, நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு x² இருக்கு. அப்போ x + 1க்கு என்ன வரும்? எனக்கு x² + 1 எனக்கு x² - 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? கீழே உள்ள வேல்யூ என்ன இருக்கு? x² + 1 இருக்கு. அப்போ என்ன ஆயிரும்? இந்த x² + 1 x² + 1 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கு ஈக்குவலுக்கு அப்புறம் 8 இருக்கு. சரியா? அப்போ பாருங்க, அப்போ என்ன வரும்? எனக்கு இந்த -1 இங்கே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தால் +1 மாறும். அப்போ 9 = x² அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ x² = 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? எனக்கு +or -3 தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 7 3/10 + -10 7/21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இந்த 7 3/10 என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணது இந்த ஃப்ராக்ஷனை நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும்? 70 73/10 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இந்த 7ஐயும் 21 இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? 1 3. சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு +-31 / 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ என்ன எழுதலாம்? 73 / 10 -31 / 3. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் எனக்கு 30 அப்படின்னு கிடைக்கும்.
அப்போ பாருங்க, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் எனக்கு 73 × 3, இது ஒரு 9, அது ஒரு 210, அப்போ 219. சரியா? இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 310. ஓகே, அப்போ 310 219. அப்போ என்ன வரும் எனக்கு? இது ஒரு 10, 10ல் 1 போனால் என்ன கிடைக்கும் எனக்கு? 1. சரியா? அப்போ 30ல் இது ஒரு 9. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 91/30 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இதை சிம்பிளை பண்ண முடியுமா? என்ன கிடைக்கும் எனக்கு? -91 ÷ 30 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆன்சர்லாம் எனக்கு டினாமினேட்டரில் 210 இருக்கு. சரியா? அப்போ 210 மாதிரி கொண்டு வரணும். என்ன பண்ண போகிறேன் நான்? இதை என்ன பண்ணலாம்? எனக்கு டினாமினேட்டர் 7ஆல் டிவைட் பண்ணது மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 210 வரும். சரியா? நான் டினாமினேட்டர் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர் என்ன பண்ணணும்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு என்ன வரும்? எனக்கு -7, இது ஒரு 60, 637 ÷ 210 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, என்ன கொடுத்துருக்கேன்? ஆப்ஷனில் எல்லாமே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் எனக்கு 210 இருக்குது. நான் வந்த ஆன்சர் என்ன பண்ணேன்? 210 மாதிரி கொண்டு வந்திருக்கேன். சரியா? இந்த 30 7ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் என்ன ஆகும்? எனக்கு 210 கிடைக்கும். நான் என்னது டினாமினேட்டரை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர் என்ன பண்ணணும்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு ஆன்சர் 637 ÷ 210 கிடைச்சிருக்கு. இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றினா எத்தனை இருக்கும்? எனக்கு இந்த 637ல் 3 டைம்ஸ் இருக்கும். சரியா? 210 எத்தனை தடவை இருக்கும்? 3 தடவை இருக்கும். ஓகேவா? 630 போக மிச்சம் 7. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3 7 ÷ 210 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்குது எனக்கு? இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஓ பாருங்க, என்ன கிடைக்கும் எனக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம பிராக்கெட்டை தான் அப்ரோச் பண்ணுவோம். அப்போ இதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். கொஸ்டின் மார்க்கை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, 79 × 4 = 512. சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 968 ÷ 79 × 4 = 512 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க? இதை கேன்சல் பண்ணுங்க. 4ஆல் கேன்சல் பண்ணால் இது ஒரு 12 டைம்ஸ், ரிமைனிங் 3. அப்போ இது ஒரு 8 டைம்ஸ். சரியா? ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? x - 968 = இந்த 79 அங்கே போனால் என்ன ஆகும்? மல்டிப்ளையில் போகும். ஓகேவா? சரி, மல்டிப்ளை பண்ணுங்க. 128 79 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? இது ஒரு 72 7 18, இது ஒரு 56. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது எனக்கு? 18 ஒரு 56, அப்போ 74, இது ஒரு 81. சரியா? 8. அப்போ இது ஒரு 14 ஒரு 9, 23 31 3. அப்புறம் இது ஒரு 7 10. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணால் 10,112 அப்படின்னு கிடைக்குது. இங்கே x - 968. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வரும். இந்த 968 இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த -968 இங்கே வரும்போது என்ன ஆகும்? +968 ஆகும். சரியா? அப்போ +968. ஓகேவா? அப்போ அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது எனக்கு? 11,080 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 68 என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 258. இந்த இடத்துல x 237 இஸ் a multiple of 11. இது எல்லாமே ஒரே நம்பர். இஸ் என்ன பண்ணுவான்? இது 11ஆல் வகுப்படும். சரியா? அப்படின்னா where x is a digit, what is the value of x? ஓகேவா? இந்த மாதிரி என்னது? இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்திருக்கும். எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் இருக்கு, ஒரு டிஜிட் இருக்கு. சரியா?
இந்த ஹோல் நம்பர் என்ன இருக்கும், எனக்கு 11ஆல் மல்டிபிள்ஸ் 11ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் வர வேண்டிய இடத்துல என்ன டிஜிட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அது தெரியணும். ஓகேவா? சரி, அப்போ 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், எனக்கு சம் ஆஃப் தி ஆல்டர்னேட் நம்பர்ஸ், சரியா, ஒன்று விட்ட எண்கள் அதோட டிஃபரன்ஸ், சரியா, சம் ஆஃப் தி ஆல்டர்னேட் டிஜிட்டோட டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும், இல்லை 11ஆல் டிவைட் ஆகிற ஒரு நம்பராக இருக்கணும், இல்லை 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ பாருங்க, சம் ஆஃப் தி ஆல்டர்னேட் நம்பர் 2, 8, 10, இது ஒரு 12, 19, சரியா? அப்போ 19 கிடைக்குது. ஒன்று விட்ட ஒன்று எண் கூடுதல். அப்போ இந்த கூடுதல் என்னங்க, எனக்கு 5 + x + 3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்குது, 8 + x அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது, எனக்கு 19, இதோட வேல்யூ 8 + x. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம், கண்டிஷன் என்ன பார்த்தோம், எனக்கு இந்த இதோட டிஃபரன்ஸ், சரியா, இதோட டிஃபரன்ஸ் எனக்கு ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 11ஆல் மல்டிப்ளை ஆனது 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். சரியா? அப்போ இதோட டிஃபரன்ஸ் 19 மைனஸ் இந்த 8 + x. ஓகேவா? இதோட வேல்யூ என்ன வரும், எனக்கு இது ஒரு 11 + x. சரியா? இது என்னது, எனக்கு 11 + x. ஓகே, என்ன வரும், இல்லை என்ன வரும், எனக்கு என்ன வரப்போகுது. ஓகே, அப்போ இது என்ன வரும், எனக்கு என்ன வரப்போகுது, எனக்கு 11 - x அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் 11 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 11 - 11 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? எனக்கு ஆப்ஷன் என்ன இல்லை, 11 இல்லை, வேற என்ன கிடைக்கலாம், எனக்கு இந்த இடத்துல 0 அப்படின்னு இருந்தால் என்ன இருக்கும், 11 - 0 என்ன வரும், எனக்கு 11 அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம், எனக்கு சம் ஆஃப் தி ஆல்டர்னேட் டிஜிட்டோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், ஒன்று 0வா இருக்கணும், ஆர் 11ஓட மல்டிபிளா இருக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு 0வா இருந்தா எனக்கு 11 - 0 11 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 11ஓட மல்டிபிள் கிடைச்சிடும். அப்போ ஆன்சர் எனக்கு 0. ஓகேவா? ஒருவேளை 11 கொடுத்தா எனக்கு கிடைச்சிருக்கும், 0க்கு பதிலா 11 இருந்தால் 11 ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்படி பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ரூட்குள்ள நிறைய வேல் கொடுத்தாங்க, ரூட் கொடுத்தாங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தோம். ஓகேவா? அப்போ பாருங்க, ரிவர்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ண என்ன வரும், எனக்கு √9 வெளியே எடுத்தா என்ன வரும், எனக்கு வெளியே எடுத்தா 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 28 - 3 என்ன வரும், 25. இந்த வேல்யூ என்ன கிடைச்சிரும், 25 அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? அப்போ 164 + இதை வெளியே எடுத்தா என்ன வரும், எனக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ √164 + 5 என்ன கிடைக்கும், √169. இதை வெளியே எடுத்தா 13. அப்போ என்ன வரும், எனக்கு 383 + 302 - 13 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாருங்க, இதை பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு 302 - 13ங்கிறது 289. ஓகேவா? அப்போ √289ங்கிறது எனக்கு இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 383 + 17 என்னது, √400. சரியா? அப்போ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஆன்சர் 20 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், ரிவர்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம், இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸில் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், எனக்கு
-1 தான் கிடைக்கும். -1 தான் இருக்குது. கியூப் ரூட் எடுத்தாலும் -1 தான் கிடைக்கும். சரியா? அப்போ -26 -1. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு -27, இதை கியூப் ரூட் எடுத்தா எனக்கு -3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே. தென் என்ன நெக்ஸ்ட் என்ன இருக்கு? -61 -3. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு -64 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை கியூப் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? எனக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? -4. ஓகே. தென் என்ன இருக்கு? லாஸ்ட்டு -121. நம்மளுக்கு இது -4 ஆட் பண்ணா என்ன வரும்? எனக்கு -125 அப்படின்னு கிடைக்கும். இதை கியூப் ரூட் எடுத்தா ஆன்சர் -5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 71. என்ன கொடுத்துருக்காங்க? a/b = 4/5. சரியா? இல்லை a/bன்னு எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தோம்ல, இது என்னது? a/b என்ன அர்த்தம்? a/b. அப்போ இது a-ஓட வேல்யூ, இது b-ஓட வேல்யூ. சரியா? b/c 15:16. இல்லை இது என்ன சொல்லலாம்? b/c 15:16. இங்க a/b எவ்வளவு கொடுத்துருக்காங்க? எனக்கு 4:5. சரியா? கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ பாருங்க, இங்க பிக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல இந்த ரேஷியோல 5 இருக்கு, இந்த ரேஷியோல 15 இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரே மதிப்பை கொண்டு வர என்ன பண்ணலாம்? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணா இது 15ஆ மாறிடும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிரும்? 12:15 அப்படின்னு மாறிடும். இது a/b. ஓகேவா? b/c ஆல்ரெடி என்ன இருக்கு? 15 என்ன இருக்கு? 15:16 அப்படின்னு. அப்போ இது ஏபிசியோட ரேஷியோ எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஏபிசி ரேஷியோ எனக்கு 12:15:16. அப்போ ஏயோட வேல்யூ 12, பியோட 15, சியோட வேல்யூ 16 எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கேட்டிருக்காங்க? 16 ஸ்கொயர் -12 ஸ்கொயர். ஓகே. டிவைடட் பை 16 ஸ்கொயர் பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 12 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 16 + 12. ஓகே. அடுத்து இது எப்படி எழுதலாம்? 16 - 12 அப்படின்னு எழுதலாம். அப்போ இது 16 12 ஹோல் ஸ்கொயரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. c² + ஓகே. அப்போ என்ன வரும் எனக்கு? ஓகே. அப்போ பாருங்க, அப்போ இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ எனக்கு 28. இதோட வேல்யூ 4. ஓகே. தென் இதோட வேல்யூ 256. ஓகே. தென் இதோட வேல்யூ என்ன வருது? எனக்கு 144. ஓகே. ஓகே. அப்போ இதோட வேல்யூ பாருங்க. இதோட வேல்யூ என்ன வரும்? எனக்கு 28 × 4. சரியா? அப்போ என்ன வரும்? எனக்கு 100 112 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதோட வேல்யூ 400 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஃபர்தரா இதை 4ஆல் 8ஆல் டிவைட் பண்ண என்ன வருது? ஓகே. 8ஆல் டிவைட் பண்ணா இது ஒரு 50, இது ஒரு எனக்கு 1 டைம்ஸ் ரிமைனிங், இது ஒரு 14 டிவைடட் பை 50 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இது 7 டிவைடட் பை 25 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 7 டிவைடட் பை 25. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன இருக்கு? எனக்கு √192 + √75 - √147 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுவுமே இல்லை. சரியா?
அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எனக்கு காமனாக ஒரு வேல்யூ வர்ற மாதிரி என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். சரியா? அப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 192. ஓகே, அப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 192. அப்புறம் இது 3 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? 8. ஓகேவா? அப்போ அந்த 192-வை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 81 இன்ட்டு என்ன பண்ணலாம்னா 64 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? இந்த 192 எப்படி எழுதுறேன்? 64 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதுறேன். சரியா? இந்த 75 எப்படி எழுதுறேன்? நான் 25 இன்ட்டு 3 மைனஸ் இந்த 147 எப்படி எழுத போகிறேன்? 147 49 இன்ட்டு 3 அப்படின்னு எழுத போகிறேன். சரியா? இப்போ நான் வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு √3 எல்லாத்துலேயும் காமனாக வரும். ஓகேவா? இந்த 64 வெளியே எடுத்தால் என்ன வரும்? 8 √3. இதோட வேல்யூ என்ன வரும்? 5 √3. இதோட வேல்யூ 7 √3. சரியா? அப்போ √3 மட்டும் காமனாக எடுத்துருங்க. 8 + 5 - 7. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? இது ஒரு 13 -7 என்ன வரும்? 6. அப்போ ஆன்சர் 6 √3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க, 6 √3 இல்லை. ஓகேவா? அப்போ என்ன வரும்? எனக்கு இது வராது, இது வராது. அப்போ இந்த 108 √108 இல்லை √120 இதில் என்னன்னு செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை எப்படி நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர்றது? இங்கே பாருங்க, இங்கே 6 √3 நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 64 இன்ட்டு 3. அப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலாம்? நான் 8 இன்ட்டு 8 இன்ட்டு 3 அப்படின்னு எழுதியிருக்கலாம். இந்த 2 8க்கு பல தான் எழுதியிருக்கிறோம். ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு ரூட்டை வெளியே எழுதியிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 6 இன்ட்டு 6 இன்ட்டு 3 அப்படின்னு இருந்திருக்கும். இதை வெளியே எடுக்கும்போது தான் எனக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு 6 √3 கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஒரிஜினல் வேல்யூ என்னது? 6 இன்ட்டு 6 இன்ட்டு 3. அப்போ இதோட வேல்யூ 36 இன்ட்டு 3 √108 அப்படின்றது இருக்கும். சரியா? ஓகே, அப்போ இதான் என்னது ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீப்ளேஸ் த லெட்டர் பை த சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணவா? ஓகே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல சிம்பிள் என்ன பண்ணோம்? மாற்றணும். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன். இது சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ABCDன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அடிஷன் அப்படின்னா ஏவா. சரியா? ஏனா அடிஷன், பின்னா என்னது? சப்ராக்ஷன், சி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டி அப்படின்னா என்னது? டிவிஷன். அப்போ இதை மாற்றினா எப்படி வரணும்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் எழுதுருங்க. 4 3 ஓகேவா? 4 3 5 32. அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம சிம்பிள் எழுதணும். பின்னா என்னது? சப்ராக்ஷன், சி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், தென் ஏ அப்படின்னா என்னது? அடிஷன், டி அப்படின்னா என்னது? எனக்கு டிவிஷன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டு கொண்டு வந்தாச்சு. போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் அப்ரோச் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 15 அப்படின்னு கிடைக்கும். தென் மல்டிப்ளிகேஷன் 3 இன்ட்டு 5 15. சரியா? தென் அடிஷன், அப்போ 30 என்ன வரும்? எனக்கு அடிஷன் பண்ண என்ன வரும்? இப்படி இருக்கு. அப்போ -15 + 15. அப்போ என்ன ஆயிரும்? எனக்கு அடிஷன் பண்ணால் இது 0 வந்துடும். அப்போ 4 - 0 என்னதான் கிடைக்கும் எனக்கு? எனக்கு ஆன்சர் 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. கொஸ்டின் நம்பர் 74. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, இங்கே ப்ராக்கெட்டும் இருக்கு, ஆஃபும் இருக்கு. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை தான் அப்ரோச் பண்ணுவோம். தென் என்ன பண்ணணும்? ஆஃப் அப்ரோச் பண்ணணும். 2 இடத்துல ஆஃப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம நார்மல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான் என்ன பண்ண போகிறோம்? அப்ரோச் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஆஃப் இருக்கு. சரியா? ஓகே, அப்போ இதோட வேல்யூ என்னது?
3/4. அப்போ என்ன வரும் ப்ராக்கெட்டுக்குள்ள 7 divided by 3/4 அப்படின்னு வரும். சரியா? ஓகே. அப்புறம் இதோட வேல்யூ என்னன்னு வரும்? இதோட வேல்யூ எனக்கு 3/4 டிவிஷன் இருக்கனால என்ன பண்றேன், இதை மல்டிப்ளிகேஷன்ல மாத்த 5/4 அப்படின்னு மாத்துறேன் இன்ட்டு 6 divided by 5. ஓகேவா? டிவிஷன். இதோட வேல்யூ என்ன வருது எனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்ரோச் பண்ணுங்க, தென் அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம டிவிஷன் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணா எனக்கு 3 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணா 1/2 அப்படின்ட்டு இருக்கும். தென் 2 divided by 3. இந்த 1/2 இந்த டிவிஷனை மல்டிப்ளேஷன் என்ன பண்ணுவேன், நான் மல்டிப்ளை பண்ணா இந்த 2 மேலே போயிடும், கீழே 1. சரியா? அப்போ இதோட வேல்யூ என்னது? 4 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 4/3 அப்படின்னு கிடைக்குது. சரி, அப்புறம் இந்த வேல்யூ என்னது? 4/3. ஓகே. அப்போ இதை எழுதுங்க. இதை எப்படி எழுதுவோம்? இதை மல்டிப்ளிகேஷனை மாற்றினா எனக்கு 4/3 அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ 28/3 அப்படின்னு வரும். தென் இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ கேன்சல் பண்ணிடுங்க. 5 கேன்சல் ஆயிரும். இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் இது 2, இது ஒரு 3. அப்போ 9/8. சரியா? இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, என்னது டிவிஷன் இருக்கு. இதை மல்டிப்ளிகேஷனை மாற்ற என்ன பண்ணணும், நான் இந்த 4/3 3/4 அப்படின்னு எழுதுறேன். சரியா? தென் 3 கேன்சல் ஆயிரும். 28 கேன்சல் பண்ணா எனக்கு 4 கேன்சல் பண்ணா இது 7, இது ஒரு 2. அப்போ என்ன வருது எனக்கு? ஆன்சர் 63 divided by 8 அப்படின்னு கிடைக்கும். சரியா? எனக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 63 எத்தனை 8 இருக்கு? 7 8 இருக்கு. ரிமைண்டர் எவ்வளவு? 7. டினாமினேட்டரில் 8. அப்போ ஆன்சர் என்னது? 7/8. இதான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டேம் கொடுத்துட்டு இதை மல்டிபிள் என்ன பண்ணுமா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம். இது என்னதான் இதில் வேல்யூ என்ன பண்ணலாம், இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த பவரில் ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க? 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ என்னவா இருந்தாலும் சரியா, இது பவரில் 0 இருக்கிறதுனால இந்த ஹோல் டேமோட வேல்யூ என்னன்னு வந்துடும், எனக்கு 1 அப்படின்னு கிடைச்சிரும். சரியா? ஓகே. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 பவரில் -1, அதை எப்படி எழுதலாம்? 1/4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 4 பவர் -2 இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? 1/16 பிளஸ் இதை எப்படி எழுதலாம்? 4 பவரில் -3 64 அப்படின்னு எழுதலாம். சரியா? பவரில் 1. அப்போ பாருங்க, அப்போ எல்சிஎம் என்ன வரும் எனக்கு? 64. ஓகேவா? அப்போ இது 16, இது ஒரு 4, இது 1. அப்போ 1 × 21 × 64. அப்போ ஆன்சர் என்னது எனக்கு? 21 × 64 தான் என்ன கிடைக்கும்? ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 76. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 6 divided by இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். சரியா? அப்போ இதை பாருங்க, இதோட டினாமினேட்டரில் பாருங்க 5 - 5/3 இருக்கு. எப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேமாக பண்ணுவோம். ஓகேவா? இந்த டேமாக எடுத்துருக்கேன். அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? 15. அப்போ 10/3. சரியா? அப்போ இந்த 6 divided by 5 - 5/3 என்ன வரும் எனக்கு? 6. இதோட வேல்யூ 10 divided by 3 அப்படின்னு வருது.
சரியா? ஓகே, இந்த 3 மேலே போயிட்டுனா இது 18 divided by 10 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9/5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இந்த டேர்மோட வேல்யூ என்னது? 9/5. சரியா? தென் இந்த டேர்மோட வேல்யூ என்னது? எனக்கு ஃபர்ஸ்ட் இதை அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? இந்த டேர்மோட வேல்யூ, ஓகேவா? இதோட வேல்யூ என்னது? எனக்கு 10 minus 3 7 என்ன கிடைக்கும்? எனக்கு 7/2 அப்படின்னு கிடைக்கும். மேலே இது ஒரு 8 minus 1 7/2. ஓகேவா? என்ன வருது? எனக்கு 4 minus 2/7/2 வருது. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதலாம்? எனக்கு 7/2 4 minus 2 7/2 அப்படின்னு எழுதலாம். இந்த 2 இங்கே மேலே போகும்போது என்ன ஆயிரும்? 4 மாறிடும். அப்போ 4 minus 4/7 அப்படின்னு வரும். அப்போ இதோட வேல்யூ என்னது? 28 minus 4 24 divided by 7. கீழே ஆல்ரெடி என்ன இருந்துச்சு? இது ஒரு 7/2. ஓகேவா? அப்போ இந்த 2 எங்க போகுது? இந்த 2 இங்க போயிடும், இந்த 7 இங்க போயிடும். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? என்டையர் வேல்யூ 48 divided by 49 அப்படின்னு இருக்கும். சரியா? ஓகே, தென் இந்த வேல்யூ ஆஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது அப்ரோச் பண்ணுவோம். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும்? 1/3 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இது 2/3. அப்போ 2/3 1/3 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 3/3 ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். சரியா? தென் ஆஃப். ஓகேவா? அப்போ 2/5 into 1 என்ன கிடைக்கும்? எனக்கு 2/5 தான் கிடைக்கும். சரியா? அப்போ வேல்யூலாம் எடுத்து எழுதுங்க. எனக்கு 9/5 டிவிஷன் இருக்கு. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் மாற்ற என்ன பண்ணுவோம்? இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோம். அப்போ 49 divided by 48 மைனஸ் என்ன பண்ண போகிறோம்? இதோட வேல்யூ 2/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? வேற எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. சரியா? ஓகே, அப்போ என்ன வரும்? 9 into 49 எவ்வளவு? எனக்கு 441. சரியா? 5 into 48 அப்போ இதோட வேல்யூ 240 மைனஸ் 2/5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, வேற 3ஆல கேன்சல் பண்ணலாம்ல? என்ன பண்ணலாம்? இது 3ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுங்க. இது 3ஆல கேன்சல் பண்ணால் இது 3, இது 16. ஓகேவா? வேற எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ 3 into இது ஒரு 147. ஓகேவா? என்ன வரப்போகுது? 3 into 49 147. இது ஒரு 80 மைனஸ் 2/5. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எல்சிஎம் 80 147 மைனஸ் இதை 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 16ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 32. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 112 divided by 18. 1 என்னது? 115 கிடைக்கும். சரியா? அப்போ 115 divided by 80 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5ஆல கேன்சல் பண்ணால் 23 divided by 16 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாத்திரம் என்ன வரும்? 23ல் ஒரு 16 இருக்கும், ரிமைண்டர் 7ன்னு இருக்கும். ஓகே, அப்போ 16. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம பார்த்தோம் பெர்ஃபெக்ட் ரூட் இல்லாட்டா நம்ம என்ன பண்ணணும்? காமனாக ஒரு ரூட் வர்ற மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம இந்த வேல்யூவை எழுதணும். சரியா? அப்போ ரூட் 27. அப்போ இதை எப்படி எழுதலாம்? நான் ரூட் 9 into 3 அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் இந்த ரூட் 12 ரூட் 4 into 3 அப்படின்னு எழுதுறேன். அப்போ இது வெளியே எடுத்தா என்ன வரும்? எனக்கு
3√3 அப்படின்னு வரும். இதை வெளியே எடுத்தா 2√3ன்னு வரும். சரியா? அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஆன்சர் 5√3 கிடைக்கும். இதில் √3 வெளியே காமன் எடுத்துடலாம். அப்புறம் 3 + 2, அப்புறம் ஆன்சர் 5√3 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த அல்ஜிப்ரிக் என்ன கொடுத்துருக்காங்க? அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 5 less to 2 times p. ஓகேவா? இது எப்படி எனது இயற்கணித கூற்றா எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? பியின் 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பியின் 2 மடங்கு அப்படின்னா 2p, இதில் 5 குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இதை தான் என்ன பண்ண முடியும்? நம்ம இயற்கணித வடிவில் எழுதுறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 79. ஃபைண்ட் த எக்ஸ் such that அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவரில் எக்ஸ் ப்ளஸ் 2, இங்கே 3x ப்ளஸ் 216 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த இதை எப்படி எழுதலான்னு பாருங்க. 3 பவரில் எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகேவா? நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? AMN. இது எப்படி வரும்? AM இன்ட்டு A பவர் N. சரியா? அந்த ஃபார்முலா இதை பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? 3x 3 2 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? ஓகே, அப்புறம் பாருங்க. அப்புறம் 3x இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 3x இன்ட்டு 3² மைனஸ் 3x. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இங்கே என்ன வரும்? இங்கே ஈக்குவலுக்கு அப்புறம் 216. ஓகேவா? சரி, வேற என்ன வரும்? நான் 3 காமனாக வெளியே எடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? நான் இதை வெளியே எடுத்தா 3x. சரியா? அப்போ இதை வெளியே எடுத்தா இங்கே, அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் 3 பவர் எக்ஸை வெளியே எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் இந்த 3 பவர் 2 இருக்கும். சரியா? இங்கே என்ன இருக்கும்? இந்த 3 பவர் எக்ஸை வெளியே எடுத்துட்டா ரிமைண்டர் 1 தான் இருக்கும். சரியா? இங்கே 216. சரி, அப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 3 பவர் எக்ஸ். இங்கே என்ன இருக்கும்? 3 பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 என்ன கிடைக்கும்? எனக்கு வேல்யூ 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216 கிடைக்கும். ஓகே, அப்புறம் 3x பவரில் எக்ஸ் 9 மைனஸ் 1 8ன்னு கிடைக்கும். ஓகே, சரியா? அப்புறம் இந்த 8 இங்கே போகும்போது என்ன ஆகும்? டிவிசிபிளில் போகும். இது 3 பவர் எக்ஸ். அப்போ இதை 8ல் கேன்சல் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் ரிமைண்டர் 5 எனக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27. ஓகேவா? அப்போ இந்த 27 எப்படி எழுதணும்? நான் 3யோட மடங்கள் எழுதுறேன். 3ஓட மடங்கள் எழுதுனா இது 3 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். சரி, இந்த 27 எப்படி எழுதலாம்? 3 பவர் 3 அப்படின்னு எழுதலாம். அப்போ எனக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்? பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூஸ் போர்ட் மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் இன் த பாக்ஸ். ஓகேவா? ஓகே, என்ன பண்ணிட்டோம்? இந்த கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 81. என்ன சொல்லியிருக்காங்க? 3y minus 3 divided by y divided 7y minus 7 divided by 3y square அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணுறது? பாருங்க, இதில் என்ன பண்ணுறேன்? நான் 3யை காமனாக வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா எனக்கு y minus 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இங்கே இந்த டிவிஷன் என்ன பண்ணுறேன்? நான் மல்டிப்ளேஷன் எழுதுறேன். ஓகே, எழுதுறேன். என்ன வரும்? எனக்கு 3y square அப்படிங்கிறது மேலே வரும். ஓகே, கீழே
இதில் 7 வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டா y minus 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த y minus 1 y minus 1 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த y ஸ்கொயர் இந்த yயும் கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? எனக்கு 9y divided by 7 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 82. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 எடுத்துருக்காங்க டிவிஷனில். அடுத்து டிவைடட் பை கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது எப்படி எழுதுறது? நான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் என்ன எழுதலாம்? 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கீழே இது எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா? அந்த டிவிஷன் இந்த மல்டிப்ளிகேஷனை மாற்ற என்ன பண்ணுவேன்? அதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவேன். மேலே என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் 4ம் கீழே எக்ஸ் மைனஸ் 4 வந்துடும். ஓகேவா? அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி. அப்போ எக்ஸ் பிளஸ் 4 ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? எனக்கு ரிமைனிங் எக்ஸ் பிளஸ் 4 தான் ஆன்சராக கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 83. அப்போ பாருங்க, கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 6.5 இன்ட்டு 4.7 ப்ளஸ் 6.5 இன்ட்டு 5.3. சரியா? கீழே டிவிஷனில் 1.3 இன்ட்டு 7.9 மைனஸ் 1.3 இன்ட்டு இது 6.9. சரியா? 7.9ல் 6.9. ஓகே, அப்போ பாருங்க, அப்போ என்ன வரும்? இங்கே ரெண்டுல என்ன இருக்கு? காமனா 6.5 இருக்கு. அப்போ அதை வெளியே என்ன பண்ணிடலாம்? 6.5 வெளியே எடுத்துடலாம். சரியா? வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 4.7 ப்ளஸ் 5.3 இருக்கும். சரியா? கீழே என்ன இருக்கும்? கீழே எனக்கு 1.3 நான் வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும்? 7.9 மைனஸ் 6.9 இருக்கும். ஓகேவா? அப்போ 4.7 ப்ளஸ் 5.7ங்கிறது எனக்கு என்னது? எனக்கு 10 அப்படி கிடைக்கும். சரியா? அப்போ 6.5 இன்ட்டு 10 இங்கே 1.3 இன்ட்டு 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ 1.3 வச்சு 6.55 கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 5 இன்ட்டு 10 50 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, 4 + 1 + 1/4 அப்படின்னு கொடுத்துட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அப்போ பாருங்க, இதெல்லாம் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? எனக்கு இது எல்லா வரிசையில் இருக்கு? பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்கு. சரியா? பெருக்குத்தொடர் வரிசையில் 4 அடுத்து 1 அடுத்து 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, அப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் R எப்படி கண்டுபிடிப்போம்? R என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சர் காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1/4. சரியா? நம்மளுக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இது இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? A மைனஸ் A டிவைடட் பை 1 மைனஸ் R. சரியா? ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 4. ஓகே, 1 மைனஸ் R எவ்வளவு? காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 4 மைனஸ் 1 3/4 கிடைக்கும். அப்போ 4 3/4 கிடைக்கும். அப்போ இந்த 4 என்ன போகும்? மேலே போயிடுச்சு. அப்படின்னா எனக்கு ஆன்சர் 16 டிவைடட் பை 3 அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 85. என்ன இருக்கு?
என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 3 √75 ப்ளஸ் 5 √48 மைனஸ் √243. நம்ம இதை பார்த்தோம் ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை அப்படின்னாலே என்ன பண்ணணும் காமனாக வர்ற மாதிரி எழுதணும் சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம் 325 × 3 அப்படின்னு எழுதலாம் ப்ளஸ் 5 இந்த √48 எப்படி எழுதலாம் நான் 16 × 3 அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. அப்போ இந்த 243 எப்படி எழுதலாம் நான் √81 × 3 அப்படின்னு எழுதலாம் சரியா. அப்போ இங்க 3 இந்த 5 வெளியே எடுத்தா என்ன வந்துடும் இந்த 25 வெளியே எடுத்தா 5 அப்படின்னு வந்துடும் √3 சரியா. ஓகே அப்புறம் இது வெளியே எடுத்தா என்ன வரும் 4 வரும் 4 5 × 4 இது ஒரு √3 மைனஸ் வெளியே எடுத்தா 9 √3. அப்போ என்ன வரும் எனக்கு 15 √3 ப்ளஸ் 20 √3 மைனஸ் 9 √3 சரியா. அப்போ √3 காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும் 15 ப்ளஸ் 20 மைனஸ் 9 அப்படி கிடைக்கும் சரியா. அப்போ 35 மைனஸ் 9 எவ்வளவு 26. அப்போ ஆன்சர் என்னது எனக்கு 26 √3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 86 என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா ரீப்ளேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ ப்ளஸ்னா என்னது ப்ளஸ்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் சிம்பிள்னா என்னவா டிவிஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன்னா அடிஷன் அப்போ டிவிஷன் அப்படின்னா எனக்கு சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் நம்பர்ஸ்லாம் எழுதுங்க 12 3 5 20 சரி. அப்போ சப்ராக்ஷன் தான் இருக்குது ஃபர்ஸ்ட். சப்ராக்ஷன் என்ன அர்த்தம் டிவிஷன். அடுத்து அடிஷன் சிம்பிள்னா என்னது மல்டிப்ளிகேஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன்னா என்னது எனக்கு அடிஷன் சரியா. அப்போ போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் அப்போ தான் அப்ரோச் பண்ணுவோம் டிவிஷனை. அப்போ இது எனக்கு 4 தென் மல்டிப்ளிகேஷன். அப்போ இது ஒரு 20 + 20 எனக்கு ஆன்சர் 40 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி இங்கே பாருங்க இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன் சரியா. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் கீழே இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்ரோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் எனக்கு 1 - x மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ என்ன வரும் எனக்கு 1 - x ப்ளஸ் x டிவிஷன் டிவைட் என்னது 1 - x அப்படின்னு வரும் ஓகேவா. அப்போ என்ன ஆயிரும் இது கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ 1/1 - x ஓகேவா. ஓகே தென் என்ன பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்பிரஷனை அப்ரோச் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது 1 + 1 இதோட வேல்யூ என்னது 1/1 - x. அப்போ இந்த 1 - x எங்கே போவோம் இங்கே போகும் சரியா. அப்போ இதை எப்படி எழுதலாம் 1 + 1 - x டிவைடட் பை 1 அப்படி எழுதலாம் சரியா. அப்போ என்ன வரும் இது 2 - x அப்படின்னு வந்துடும் சரியா. அப்போ இது ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ எப்படி எழுதலாம் 2x சரியா. அப்போ இந்த எக்ஸ்பிரஸோட வேல்யூ என்னது எனக்கு 2 - x ஈக்குவல் டு 1 ஓகேவா. ஓகே அப்போ தான் 2 - x எங்கே போவோம் இங்கே போனால் ஓகே. அப்போ இந்த -x வரும்போது +x வரும். அப்போ 3x = 2 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2/3 அப்படின்னு கிடைக்கும் சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கீழே இருந்து அப்ரோச் பண்ண போகிறோம். இந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். தென் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம் ஆன்சரை சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்ன இருக்குது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் உள்ளே இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது 15 இது 27
மைனஸ் ஓகேவா என்ன இருக்கு எனக்கு 5 இது 12 ஓகேவா இந்த டிவிஷன் போல என்ன பண்ணுறேன் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறேன் இதோட இது என்ன வரும் எனக்கு வெளியே எடுத்தா 9 இது 4 கிடைக்கும் அப்போ இது மல்டிப்ளிகேஷன் மாற்றமாக என்ன பண்ணணும் நான் தலைகீழ் எழுதணும் அப்போ 9/4 அப்படின்னு வரும் சரியா அப்போ இதை ஃபஸ்ட் இதை பண்ணுங்க ஃபஸ்ட் இதை பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும் எல்சிஎம் 27 12க்கு எல்சிஎம் என்னது அப்போ 3 டேபிளில் போட்டால் இது ஒரு 9 இது ஒரு 4 சரியா அப்போ 27 × 4 அப்போ 108 ஓகேவா அப்போ 108 அப்போ இது ஒரு 60 108னா இது ஒரு 9னா 45 அப்போ இது ஒரு 15 × 108 × 9/4 அப்படின்னு கிடைக்கும் சரியா ஓகே இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்க போகுது எனக்கு இது ஒரு 12 அப்புறம் இது 5/4 அப்போ ஆன்சர் 5/16 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இல்லை நம்ம இந்த டேர்ம்லேயே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் இங்கேயே கிடச்சிருந்துருக்கும் ஓகேவா இது என்ன வந்திருக்கும் எனக்கு இது 5 இது 9 கிடச்சிருந்துருக்கும் ஓகேவா அப்போ எனக்கு 5/9 மைனஸ் 5/12 அப்படின்னு கிடச்சிருந்துருக்கும் அப்போ எல்சிஎம் எனக்கு 36ன்னு கிடச்சிருந்துருக்கும் ஓகேவா அப்போ இது ஒரு 20 இது ஒரு 15 அப்போ 5/36 × 9/4 அப்படின்னு வந்திருக்கும் இதை கேன்சல் பண்ணும்போது 4 வந்திருக்கும் எனக்கு 5/16 இங்கே ஆன்சர் வந்துடும் சரியா இப்போ ஆன்சர் என்னது 5/16 நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இந்த மாடலில் கொஸ்டின் பார்த்தோம் 2 கொஸ்டின் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம் சரியா இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது என்ன பண்ணணும் நம்மளுக்கு இந்த ஹோல் டேர்மே நான் என்ன பண்ணுறேன் இந்த √5 இந்த டேர்ம் இப்படி இன்ஃபினிட் டைம் போதான் இதை நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரியா அப்புறம் 2 பக்கமும் என்ன பண்ணுறேன் நான் ஸ்கொயர் பண்ணுறேன் சரியா ஸ்கொயர் ரூட் இருக்கனால இந்த ஸ்கொயர் ரூட் போகிறதுனால என்ன பண்ணுறேன் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் 5 இப்போவும் என்ன இருக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்கும் சரியா இந்த டேர்ம் தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஓகேவா அப்போ இது எப்படி எழுதலாம் x² = 5x அப்படின்னு எழுதலாம் சரியா அப்போ இந்த x² என்னது x × x அப்போ இது 5x அப்போ எக்ஸுக்கு எக்ஸுக்கு கேன்சல் பண்ணால் அப்போ x = 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ எக்ஸ் தான் என்னது இந்த ஹோல் டைமே நான் எக்ஸ் தான் எடுத்தேன் இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்போ இதோட வேல்யூ என்னது 5 பவர் என்னது பவரில் 1 அப்படின்னாலும் அது 5 தான் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 90 ஓகேவா அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கு எனக்கு இதை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் கீழே என்ன இருக்கு a² + b² அப்படின்னு இருக்கு சரியா அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a² + b² + 2ab ஓகேவா ஓகே ப்ளஸ் a² - b² ஃபார்முலா a² + b² - 2ab கீழே என்னது a² + b² ஓகே என்ன ஆயிரும் 2ab-யும் இந்த -2ab கேன்சல் ஆயிரும் அப்போ என்ன கிடைக்கும் 2a² + 2b² / a² + b² கிடைக்கும் அப்போ காமனாக 2 வெளியே எடுத்துட்டா a² + b² கீழே a² + b². அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஓ பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணலாம்?
இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நான் இதை ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணால் 12, மல்டிப்ளை பண்ணால் +12 வரணும், ஆட் பண்ணால் +7 வரணும். அப்போ அந்த ஃபேக்டர் என்னவா இருக்கும், எனக்கு 4 + 4 + 3 அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ டீயோட வேல்யூ என்னவா இருக்கும், டி இங்கே 2 இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், நான் இங்கே 2 அப்படின்னு போடுவேன். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 2. ஓகே, அப்போ என்ன இருக்கும், எனக்கு t + 2 தென் 2t + 3. இதுதான் என்னது, இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ். சரியா? அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு என்ன வரணும், எனக்கு பெருக்குனா +18 வரணும், கூட்டினா 9 வரணும். அப்போ என்ன வரலாம், 6, 3 வரலாம். சரியா? அப்போ இது என்ன பண்ணணும், இந்த கோஷன் என்ன எழுதலாம், நான் கீழே எழுத போகிறேன். ஓகேவா? இது என்னது 2. சரியா? அப்போ இது சிம்பிளை பண்ணால் 3. அப்போ என்ன வரும், எனக்கு t + 3 எனக்கு 2t + 3. ஓகேவா? சரி, அப்போ இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பெருக்குனா +6 கூட்டுனா -5 வரணும். சரியா? அப்போ அந்த வேல்யூ என்னவா இருக்கும், எனக்கு 2, 3 இருக்கும். சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம், t + 2 t + 3 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே, இது என்ன பண்ணலாம், இதில் 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்துட்டா, இல்லைன்னா காமனாக எல்லாத்துலேயும் 3 என்ன கேன்சல் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன், நான் 3 வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், ரிமைனிங் t² + 6t + 9 இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பெருக்குனா +9 வரணும், கூட்டினா +6 வரணும். சரியா? அப்போ என்ன நம்பர், நான் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், எனக்கு t + 3 என்ன இருக்கணும், இங்கே 3. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, எனக்கு டிவைட் சிம்பிள் இருக்கு. சரியா? அப்போ இது என்ன ஆகும், அப்படியே மல்டிப்ளிகேஷன் வரும்போது தலைகீழா வரும். சரியா? அப்போ என்ன வரும், கீழே இதோட வேல்யூ என்ன வேல்யூ, 3t + 3t + 3. கீழே என்ன வரும், கீழே இதோட வேல்யூ ஃபேக்டர் என்னது இருக்கு, t + 2 × t + 3. சரியா? அப்போ கேன்சல் பண்ணுங்க, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகே, தென் இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 3 மட்டும்தான் இருக்கும். சரியா? அப்போ ஆன்சர் 3. கொஸ்டின் நம்பர் 92 என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ABCD equal to the numbers 2, 4, 6, 8 then the find the value of அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், A வந்து 4க்கு ஈக்குவல், B 6க்கு ஈக்குவல், C 8க்கு ஈக்குவல். இல்லை ஏன்னா என்னவா, ஏங்கிறது 2, பின்னா 4, C 6, D 8. சரியா? அப்படி குறிக்கணும்னா இதோட மதிப்பு கேட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏக்கு பதிலாக 2 அப்படின்னு எழுத போகிறோம் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4, ஓகேவா, சிக்கு பதிலாக 6, டிக்கு பதிலாக 8. ஓகே, அப்போ இன்டர்னலாக கேன்சல் பண்ணால் அது 1. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேவா? அப்போ இது என்ன வரும், எனக்கு இது 16 ÷ 9 அப்படின்னு வரும். இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ண முடியும். என்ன வரும், எனக்கு இது 3 இது 2 அப்படின்னு வரும். அப்போ 9 ÷ 4 அப்படின்னு வரும். இது 64 ÷ 25 அப்படின்னு வரும். சரியா? அப்போ எல்சிஎம் என்னது, எல்சிஎம் என்ன வரும், 9, 4, 25. அப்போ காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36, இது ஒரு 100, அப்போ 900 வரும். ஓகேவா? எல்சிஎம் அளவு 900. சரியா? அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது 900 வரணும்னா என்ன பண்ணோம், 900 +
இங்கே 9 இருக்கு, இது 100 டைம்ஸ் 1600. அப்போ இங்கே 4 இருக்கு, அப்போ என்ன பண்ணணும், இது 900 மாற்ற 225 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 × 225 அப்படிங்கிறது என்ன வரும், எனக்கு 10 × 225 எவ்வளோ வரும், 2250. அப்போ 2025 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் இங்கே 25 இருக்கு, அப்போ 36 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 64 × 36. அப்போ இது ஒரு 4, 36, இது ஒரு 12, 48, 50க்கு 5, 18, அப்போ 2304 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வருது, 6829. சரியா? டிவைடட் பை 900 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 93. ஓகேவா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஏ = 6, பி = 5, சி = 4, டி = 3, இ = 2, எஃப் = 1. தென் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க, அப்போ என்ன பண்ண, ஏக்கு பதிலா 6, பிக்கு பதிலா 5 டிவைடட் பை 3. ஓகேவா? இன்ட்டு டிக்கு பதிலாக என்னது, இக்கு பதிலாக 2. ஓகேவா? ப்ளஸ் சிக்கு பதிலாக என்னது, சிக்கு பதிலாக 4, எஃப்க்கு பதிலாக 1, தென் எஃப்க்கு பதிலாக 1. சரியா? நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட் அப்ரோச் பண்ண போகிறோம். அப்போ இது என்ன வரும், எனக்கு 5ன்னு வரும். 5 × 1 5 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்னது, 5. ஓகே, தென் டிவிஷன். அப்போ இது எப்படி எழுதலாம், 6 5/3 × 2 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 3 அப்படின்னு வரும். தென் 3 × 5 × 3 இது ஒரு 15. ஓகேவா? என்ன வருது, எனக்கு இது 2. ஓகேவா? அப்போ 2 இது ஒரு 10 × 2 + 5. அப்போ எனக்கு 25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ கீழே எதை மல்டிப்ளை பண்ணால், எந்தோட வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணால் 25 வருதுன்னு பார்க்கணும். அப்போ ஏயோட வேல்யூ எனக்கு 6, 6 + டியோட வேல்யூ 3. அப்போ இது 9 தான் வரும். ஓகேவா? இங்கே ஏ 6, சியோட வேல்யூ 4, இது 24 தான் வரும். ஓகேவா? இது பி, பியோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 3, அப்போ இது 15 தான் வரும். இங்கே பியோட வேல்யூ 5 × 5 25 வரும். சரியா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 94. ஓகேவா? பார்த்தோம், இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட வேல்யூ தான் அப்ரோச் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு இதை கிராஸ் பண்ணால் 4 5/4 வரும். சரியா? அப்போ இந்த டேர்ம் எப்படி வரும், எனக்கு 1 5/4 அப்படின்னு வரும். அப்போ இந்த 1 எங்கே போகும், இங்கே போகும். அப்போ இதை எப்படி எழுதலாம், நான் 3 + 1 என்னது வரும், இந்த 4 மேலே போனால் 4/5 அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 15 19 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். இந்த ஹோல் டேமோட வேல்யூ என்னது, எனக்கு 19 டிவைடட் பை 5. சரியா? தென் இதோட வேல்யூ எழுத போகிறேன். கம்ப்ளீட்டாக செஞ்சால் என்ன வரும், எனக்கு 2 + 1/19/5 அப்படின்னு எழுதுவேன். இந்த 5 என்ன ஆகும், மேலே போகும். மேலே போகும்போது என்ன வரும், எனக்கு 2 + 5/19 வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 38 40 3/19 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ டினாமினேட்டர் ஹோல் வேல்யூ என்ன கிடைக்கும், எனக்கு 43 டிவைடட் பை 19 கிடைக்கும். நான் நியூமரேட்டர் பண்ணால் இதே மாதிரி எனக்கு என்ன வரப்போகுது, 15 19/5 தான் வரும். அப்போது 19/5, இங்கே 2 + 1 இருக்கும். இந்த 5 எங்கே போகும், நியூமரேட்டருக்கு போச்சுன்னா எனக்கு வேல்யூ என்ன வரும், எனக்கு 2 + 5/19 வரும். அப்புறம்
இது 38 43/19 டிவைடட் பை இதோட வேல்யூ என்னது எனக்கு 43/19 தான் வரும். சரியா? அப்போ இந்த 19 எங்கே போகும்? இங்கே போகும். இந்த 43 இங்கே போகும். அப்படி எப்படி இருக்கும்? 43 × 19 43 × 19 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆன ஆன்சர் 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 95. சரியா? அப்போ என்ன இருக்கு? ஆமாம் 38. அப்போ பாருங்க 38 3 டைம் இருக்கு. அப்போ நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது ஏ கியூப். சரியா? 34 நான் பின்னு வச்சுக்கிறேன். இது 3 டைம்ஸ் பி கியூப். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் இது என்னது 28 நான் சின்னு வச்சுக்கிறேன். இது சி கியூப் 3 டைம்ஸ் இருக்கு. மைனஸ் 3abc அப்படின்னு இருக்கு. கீழே என்ன இருக்கு? கீழே a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் என்ன இருக்கு? இது பிசி பிசி ஏசி அப்படின்ட்டு இருக்கு. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, இதுக்கு இந்த ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? நான் என்ன எழுத போறேன்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிசி சிஏ அப்படின்னு எழுதலாம். எதை? இந்த வேல்யூவை நான் இப்படி மாற்றி எழுதலாம். சரியா? ஓகே. இந்த டேர்ம் கூட என்ன பண்ணுறேன்? நான் இந்த வேல்யூ எழுதியிருக்கேன். கீழே என்ன இருந்துச்சு? ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிசி சிஎன் தான் இருந்துச்சு. அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆயிரும். சரியா? இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணியிருக்கேன்? இதை எப்படி எழுதியிருக்கேன்? இது ஆல்ரெடி கீழே இருந்து அந்த ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ கேன்சல் அவுட் ஆகிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும்? எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் இருக்கும். சரியா? அப்போ ஏயோட வேல்யூ 38, பியோட வேல்யூ 34, சியோட வேல்யூ 28. சரியா? அப்போ இது ஒரு 72 + 28 ஆட் பண்ணால் எனக்கு 100 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா படி இது எப்படி எழுதுறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்ன பார்த்தோம்? 96. அப்போ இதே மாடலில் நம்ம ஸ்கொயர் ரூட் வச்சு பார்த்தோம். ஓகேவா? இதே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறத பார்த்தோம். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இது எப்படி செய்யலாம்? இதே அதே மாடல் தான். நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபினிட் டைம் போச்சு அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட்ல உள்ள இருக்கிற வேல்யூ தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்போ இதை எப்படி செய்யலாம்னு பாருங்க. இது கியூப் ரூட் இருக்கு. அப்போ என்ன பண்றேன்? இந்த ஹோல் டேமே நான் என்ன பண்றேன்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஓகேவா? இப்படி போய்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த ஹோல் டேமே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? நான் கியூப் பண்றேன். இந்த கியூப் ரூட் போறதுக்காக இந்த பக்கமும் என்ன பண்றேன்? கியூப் பண்ணா எனக்கு 9. திரும்ப என்ன வரும்? 9. இப்படியே போய்கிட்டு இருக்கும். சரியா? அப்ப இது எப்படி எழுதலாம்? அந்த டேமுக்கு பேர் என்னது? நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்ப எக்ஸ் கியூப் இன்ட்டு 9x அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ இந்த எக்ஸ் இங்கே கேன்சல் பண்ணால் இது எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? எக்ஸோட வேல்யூ +or-3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? என்ன வரும்? +or-3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 97. which of the following lies between என்ன கொடுத்துருக்காங்க? 7 cube root கொடுத்துருக்காங்க. இங்க 5 4th root கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ cube root of 7 4th root of 5. சரியா? அப்போ இந்த இதை எப்படி எழுதலாம்? 7 பவர்ல 1/3. இதை எப்படி எழுதலாம்? 5 பவர்ல 1/4. சரியா?
அப்போ இந்த ஃப்ராக்ஷன்லாம் இருக்கு சரியா, இந்த ஹோல் நம்பர் பவர்ல ஹோல் நம்பர் வரைக்கும் என்ன பண்றேன், எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா எனக்கு 12 அப்படின்னு வரும் சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம், எனக்கு ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு 12, இங்க 12 சரியா. ஓகே, அப்போ இது என்ன வரும் 3 அப்படின்னு வரும், இது 4 சரியா. அப்போ 7 பவர் 4 இங்க 5 பவர் 3 அப்படின்னு வரும் சரியா. ஓகே, அப்போ அந்த வேல்யூ எப்படி இருக்கணும், இதுக்குள்ள இருக்கணும் ஓகேவா. அப்போ என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் அதே மாதிரி எல்சிஎம் மாதிரி கொண்டு வர்றேன். அப்போ இங்க என்ன இருக்கு, இது 2 பவர் 2, அப்போ இதை எப்படி எழுதலாம் 2 1/2 எல்சிஎம் 12 பண்ணும்போது 6, அப்போ இது 2 பவர் 6, இது 3 பவர்ல 1/2, அப்போ 3 1/2 இன்ட்டு 12 கேன்சல் பண்ணும்போது 6 ஓகேவா. அப்போ 3 பவர் 6 ஓகே சரியா. அப்போ பாருங்க 7 பவர் 4ஓட வேல்யூ என்னது, 7 கியூப் நம்மளுக்கு 343 தெரியும் சரியா. 343 இன்ட்டு 7, அப்போ என்ன வரும் எனக்கு 7, இது 28, அப்போ 2407 அப்படின்னு கிடைக்கும் இதோட வேல்யூ ஓகேவா. ஓகே, 5 கியூபோட வேல்யூ 125 தெரியும். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கணும் வர்ற வேல்யூ இருக்கும். 2 பவர் 6ஓட வேல்யூ என்னது, 2 பவர் 6ஓட வேல்யூ 64 ஓகேவா. 3 பவர் 6 ஓகேவா, என்ன வரும் நம்மளுக்கு, எனக்கு 3 பவர் 6, 3 பவர் 4ஓட வேல்யூ எனக்கு 81 அப்படின்னு தெரியும் ஓகேவா. சரி, அப்போ 3 பவர் 5ஓட வேல்யூ 343 சரியா. எவ்வளோ 243 ஓகே. அப்புறம் 243 இன்ட்டு 3, அப்போ என்ன வரும், இது எனக்கு 3 பவர் 4, இது 3 பவர் 5, அப்போ 3 பவர் 6ஓட வேல்யூ 9, அடுத்து எனக்கு என்ன வரும், இது ஒரு 12, ரிமைண்டர் 1, அப்புறம் 729 வரும் சரியா. 729 ஓகே. அப்போ இந்த 729 தான் எங்க இருக்கு, எனக்கு இந்த 2407க்கும் 125க்கு நடுவில் இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது, இந்த √3 தான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 98 சரியா. அப்போ ABCD என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 8 16 32 64 என்ற எண்களை குறிக்கின்ற எனில் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. நம்ம ஏனா 2, பினா 8, சினா 16, டினா 32, ஈனா 64 என்ன பண்றோம், அதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஓகேவா. அப்போ பிராக்கெட் கியூப் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு, கியூப் ரூட் எனக்கு என்ன இருக்கு, இ இருக்கு. ஈயோட வேல்யூ என்னது, ஈயோட வேல்யூ எனக்கு 64 ஓகே. மைனஸ் சி, சியோட வேல்யூ என்னது, சியோட வேல்யூ 16 ஓகே. மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள டி, டியோட வேல்யூ எனக்கு 32 ஓகே. ஏயோட வேல்யூ 2 ஓகேவா. சரி, போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அப்ரோச் பண்ண போறோம். அப்போ இது என்ன பண்ண போறோம், வெளியே எடுத்தா கியூப் ரூட் 64ஓட கியூப் ரூட் என்னது எனக்கு 4, 4ஓட ஸ்கொயர் ரூட் 4 ஓகே. இங்க 32 √32 இன்ட்டு √32 இன்ட்டு 2, அப்போ √64 ஓகேவா. அப்போ இதோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துடும், இதோட வேல்யூ வெளியே எடுத்தா 8 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ ஆன்சர் என்னது -8. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் என்ன கொடுத்துருக்காங்க, என்னது மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் டிவிஷன் ஓகேவா. மல்டிப்ளிகேஷன் என்னவா, நான் டிவிஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடிஷன் அப்படின்னா சப்ராக்ஷன், சப்ராக்ஷன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னா நான் அடிஷன் அப்படின்னு மீன் பண்ணா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன் சரியா. அப்போ பாருங்க என்ன எழுதுவேன், 8 சரியா.
வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 4. ஓகேவா? அப்போ மைனஸ் இருக்கு சரியா? அப்போனா என்னது இன்ட். டிவிஷன் இருக்கு அப்படின்னா அடிஷன். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. மல்டிப்ளிகேஷன்னா டிவிஷன் சரியா? 2 அடுத்து பிளஸ் அப்படின்னா மைனஸ். ஓகே, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் சரியா? அப்போ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இது பண்ணுங்க. ப்ராக்கெட்டை பண்ணா என்ன வருது? எனக்கு ஒரு 56, இது ஒரு 60. அப்போ 60 டிவைடட் பை 2 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 60, இது ஒரு 30. அப்போ 30 மைனஸ் 3 27 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிம்பிளிஃபிகேஷன் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் 2020 இருந்து 25 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ள எல்லா சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணிட்டோம்? 2 பார்ட்டாக பிரித்து கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? நம்ம LCM HCF டாபிக் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.